ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த தடவை வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து சீட்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம வந்து பார்த்தோம், இந்த லாஸ்ட்டு 25 இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயே டிஎன்இஏ 2025லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சீட் கிடைக்கல. ஸோ அது வந்து தேர்ட் ரவுண்டு போகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் அதிக கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஷின் பேப்பர் எந்த மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்குமா, வேல்யூஷன் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷனை பார்க்குறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து மாணவர்கள் நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும். அதனால் வந்து கட் ஆஃப் மார்க் அதிக பேஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மற்ற இந்த 3 சப்ஜெக்டில் மட்டும் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூல்ஸும் வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஓகே இது வந்து கட் ஆஃப் அதிகம் வாங்கினா தான் வந்து நம்ம பசங்க நல்ல காலேஜஸில் போக முடியும் அப்படின்ட்டு கோச்சிங் வந்து இன்னமும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மாணவர்கள் நீங்கள் அதிக கட் ஆஃப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போவே வந்து நிறைய பேர் வந்து காலேஜில் போய் அட்மிஷன் போடுறாங்க. முன்னையெல்லாம் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரியில் தான் வந்து காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ஜினியரிங் காலேஜில். பட் இப்போ வந்து என்னென்னா ரீசெண்டாக இப்போவே வந்து நிறையா அட்மிஷன்ஸ் என்கொயரிஸ்லாம் வந்து போக ஆரம்பிக்கிறது. நிறைய இதுவும் கோயம்புத்தூர் சைட் காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அட்மிஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேபிட்டேஷன் ஃபீஸும் வந்து அதிகமாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ கேபிட்டேஷன் ஃபீஸ் ஏன் அதிகமாகும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் பிஹெச்டி டெக்லேயே தான் படித்தாகணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிருப்பார். கட் ஆஃப் வந்து ஒரு 180 190 இந்த ரேஞ்சு தான் வாங்கியிருப்பாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு பிஹெச்டி டெக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாயிரும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. இதே மாதிரி நிறையா பேர் வந்து கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அங்கே டிமாண்ட் வந்து அதிகமாயிரும். அப்படி டிமாண்ட் அதிகமாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேபிட்டேஷன் ஃபீஸை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் எல்லா கோயம்புத்தூர் காலேஜஸும் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டைம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஐடி ஃபீல்டில் வந்து கொஞ்சம் டவுன் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த கிரேஸ் இன்னமும் குறையில. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடியில் தான் வந்து இப்போவும் வந்து போக போகிறாங்க. ஸோ அப்போ சிஎஸ்சி, ஐடி, ஏடி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, அது வந்து ஏஐஎம்எல், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நிறையா பேர் வந்து போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே வந்து அதுக்குண்டான முயற்சியில் எடுக்கணும். ஸோ அந்த முயற்சி அப்படிங்கிறது அந்த காலேஜ் எந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேபிட்டேஷன் ஃபீஸில் கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வெல்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கட்டி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா படிக்கலாம். ஸோ நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேபிட்டேஷன் ஃபீஸோ இல்லை மற்ற எதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ போய் ஒரு காலேஜில் நான் மார்க் கம்மியாக தான் வாங்குவேன்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா வந்து கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து சீட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேபிட்டேஷன் ஃபீஸ் பத்தாது, இன்னும் 2-3 லட்சம் கட்டினீங்கன்னா தான் உங்கள் பையனுக்கு சீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 195 கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஈஸியாக வந்து சீட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம குவார்டர்லி முடிஞ்சு ஹாஃப் இயர்லி வரப்போகுது. ஸோ ஹாஃப் இயர்லிலேயே வந்து ஃபுல் போர்ஷன் கண்டிப்பாக வந்து நிறையா ஸ்கூல்ஸில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது நிறையா ரிவிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் கேள்விப்பட்டதுலேயே வந்து நிறையா ஸ்கூல்ஸில் வந்து 8வது ரிவிஷன் 9வது ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது ஃபுல் போர்ஷனே வந்து 8 டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறப்போ நீங்கள் வந்து இன்னமும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 195 எபோ வந்து கட் ஆஃப் வாங்க முடியும். அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு தேவையான காலேஜஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எந்த காலேஜுக்கு போய் பார்க்கணும், இதில் வேறு எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து 12th அந்த 3 சப்ஜெக்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் மேக்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ சென்டம் வாங்க முடியுமோ பாருங்கள். ஏன்னா வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கு வந்து 100%, ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து 50% அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 50%. அப்போ டோட்டலாக வந்து 200க்கு 100க்கு வந்து நமக்கு மேக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ அதிகமாக கட் ஆஃப் வாங்குறீங்களோ, ஸோ எவ்வளோ மார்க்ஸ் அதிகமாக வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்னமும் டைம் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து 3 to 4 months வந்து இன்னமும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.